வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. அடுத்தபடியாக நம்ம அரங்கத்தை சிறப்பிக்க வைக்க கோவையிலிருந்து துரைசாமி ஐயா வந்திருக்காங்க. அவங்க திருமணத்தை பற்றிய அதை முசிறியிலே ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். 2 நிமிஷம் பேசினாலும் ரொம்ப அருமையாக வளர்த்த குரலில் ரொம்ப அருமையாக பேசினாங்க. அதனால் இந்த முறையும் வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக ஐயாவை அங்கேருந்து இந்த மழைன்னு கூட எதிர்பாராமல் அன்பு உள்ளத்தை நேசித்து உண்மையாலுமே அவராக கேட்டு அதுக்கு தகுந்த சப்போர்ட்டும் பண்ணி இங்கே வந்து மேடையில் நிற்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்களுக்காக பேசுகிறதுக்கு இந்த அகத்திய ஜோதிட அறக்கட்டளை வருக வருகை என வரவேற்கிறது. வணக்கம், என் பேர் துரைசாமி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறேங்க. நான் ஜோதிடத்தை பற்றி சில கருத்துக்களை உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தில் கண்ட ஜோதிட அனுபவங்களை உங்களுக்கு சொல்லலான் இருக்கிறேன். என் தாய் தந்தையரையும் வணங்கி, நான் அன்றாடம் வணங்கும் சிவபெருமானையும் வணங்கி, எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த குருமார்களையும் வணங்கி, இந்த அகத்திய ஜோதிட வித்யாலயாவின் அறக்கட்டளை நிறுவன ரவி ஜெயக்குமார் அவர்களையும், எனக்கு இந்த அறக்கட்டளைக்கு வழிகாட்டி கொடுத்த மேகநாதன் ஐயா அவர்களையும் வணங்கி, இங்குள்ள ஜோதிட ஆசான்கள், ஜோதிட குருமார்கள், ஜோதிடத்தில் தலை சிறந்தவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள், அவர்களையும் வணங்கி, ஜோதிட மாணவர்களையும் வணங்கி என்னுடைய கருத்துக்களை உங்களுக்கு கூற வந்திருக்கிறேன். இதில் நான் என்ன எடுத்துக்கிறேனே, இந்த வாட்டி திருமண காலம் எப்போ அப்படிங்கிறது. இந்த காலத்தில் திருமண காலத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நிறைய பேர் நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனால் திருமணம் மட்டும் குதிரை கும்பாக இருக்குது. அதுக்கு நானும் 15 வருஷமாக 20 வருஷமாக ஜோதிடத்துறையில் இருந்துட்டு திருமண காலம் ஏன் ஒருத்தருக்கு லேட்டாக நடக்குது, ஒருத்தருக்கு திருமணம் நடக்கவே மாட்டேங்குது, ஒருத்தருக்கு இளமையிலே திருமணம் நடக்குது அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய புஸ்தகங்களை வாங்கி நிறைய லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணி புஸ்தகம் வாங்கி படித்தேன். ஒன்றும் சரி வரல. நிறைய குருமாதர்கள்ட்ட நிறைய ஜோதிட ஆசான்கிட்டெல்லாம் போய் படித்து பார்த்தேன். ஒன்றும் எனக்கு சரியாக புரிவடலை. அப்போ நானாக என்ன பண்ணேன், பல 100 ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி அதில் துல்லியமாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். இவங்களுக்கு இளமையில் திருமணம் நடக்கும். அப்போ எதில் நடக்கும், திசா புத்தி வழிபடி தான் ஒரு நல்லது கெட்டது நடக்குதுன்னு கண்டுபிடிச்சேன். அப்போ எந்த திசையில் அவங்களுக்கு திருமணம் நடக்கும், எந்த புத்தியில் நடக்கும், எந்த அந்தரத்தில் நடக்கும் அப்படிங்கிறது 100% சொல்லக்கூடிய அளவுக்கு நான் கண்டுபிடிச்சேன். இந்த கண்டுபிடிச்சது என்னோடய போயிடக்கூடாது, கிணற்று தனியாக போயிடக்கூடாது, கிணத்து தவளையாக போயிடக்கூடாது. நான் இருக்க போகிறது கொஞ்ச நாள் தான். ஆனால் என்னுடைய அறிவு பல ஜோதிட குருமார்களுக்கு, அதாவது ஜோதிட ஆர்வம் உள்ள ஜோதிடர்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்திருக்கிறேன். அதாவது இது வந்து என்னுடைய சொந்த கருத்து. ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கே இருக்கிற 90% பேர் எல்லோரும் திருமணமானவங்க. அந்த திருமணமானவங்களில் நான் சொல்கிற விதி எளிமையாக இருக்கும். அதாவது ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருந்தால் போதும். 12 கட்டமும் 9 கிரகமும் திசா புத்தி மட்டும் தெரிஞ்சால் போதும். மற்ற பாகையெல்லாம் எடுக்க வேண்டாங்க. நிறைய பேர் நிறைய விதத்தில் பலன் சொல்லுவாங்க திருமண காலத்தை. அது அவங்கவுங்க சாய்ஸு. ஆனால் என்னுடைய ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடிச்சது சொல்கிறேன். அது எப்படி அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் விளக்கத்தை சொல்லிடுறேன். அதாவது எந்த திசை எந்த புத்தி அப்படிங்கிறது. ஒருவருக்கு திருமணம் நடக்கணுன்னா அதே மாதிரி தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், கேது தோஷம், இதனால திருமணம் தள்ளி போகுது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. எல்லா கிரகம் நல்ல கிரகம், எல்லா கிரகமே கெட்ட கிரகம். இருக்கிற இடத்த பொறுத்து அந்த திசை புத்தி அந்தரத்தின் வழியாகத்தான் திருமணம் நடக்கும். இது 100% தெளிவாக இருக்கு. அப்போ உங்கள் ஜாதகத்திலேயே நீங்கள் உடனே பார்த்துக்கலாம். எப்படின்னா, உங்களுக்கு எப்போ திருமணம் நடந்ததுன்னு நீங்களே மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். எந்த திசை புத்தியில் நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ நான் சொல்கிறத நீங்கள் உடனே பாருங்கள், பார்த்து நீங்களே தெளிவு பண்ணிக்கோங்க. அப்போ மற்றவங்களுக்கும் சொல்லி பயன் அடைய வைங்க. அதே போல் ஒருத்தருக்கு திருமணம் பிரிவு வருது அப்படின்னா அதுக்கு நிறைய விதிகளை சொல்லுவாங்க. நான் நிறைய படித்தேன். ஆனால் கடைசியில் அது விதிவிலக்கு சில இருக்குங்க, அதனால அது தள்ளி போயிடுச்சு அப்படின்றவாங்க. நம்ம திருப்பி கேள்வி கேட்டால் விதிவிலக்கில் மாறிடுச்சுங்க அப்படிம்பாங்க. அப்புறம் பரிகாரத்தில் மாறிடுச்சுங்க. இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது நான் சொல்கிறது ஒரே விதி, அதாவது 100% துல்லியமான விதி.
அதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு மாநாட்டுக்கு வந்தால் ஒரு 4 விஷயம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து வர்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்தீங்க, உங்களுக்கு எங்கேயுமே எந்த புத்தகத்துலையும் கிடைக்காதது, எந்த ஆசானும் சொல்லி தராதது 100% துல்லியமாக நீங்களும் பயன்பெறுங்க, மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுங்க. அதே போல் ஒருத்தருக்கு திருமணமே இல்லை, ஏன் நடக்க மாட்டேங்குது? 7ஆம் இடம்னு இது வரைக்கும் நானும் படித்து மண்டை கிளப்பி எனக்கு மூளை குழம்புடம் தான் மிச்சம். அந்த 7ஆம் இடத்தை பயன்படுத்தி ஒன்றுமே வரல. அதே போல் சுக்கிரன் செவ்வாய் திருமண காரகன், அதுவே வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. அப்போ அதுவும் எனக்கு சரி வரல. நான் தான் சொல்கிறேன்ல, எல்லா கிரகம் நல்ல கிரகம், எல்லா கிரகமும் கெட்ட கிரகம். அப்போ ராகு கேது இருக்கிறனால திருமணம் தள்ளி போயிடுச்சா? அதெல்லாம் கிடையாதுங்க. உதாரணத்துக்கு என்னுடைய அனுபவத்தில் வந்த ஜாதகங்களே சொல்கிறேங்க. ஒரு 2020 பிறந்த ஒரு பையன், அந்த பையனுக்கு 2000 பிறந்த ஒரு பையன் 2020 அவங்க அப்பா அம்மா என்கிட்ட ஜாதகம் பார்க்குறதுக்கு வராங்க. என் பையன் படிக்கவே மாட்டேங்கிறான், வேலைக்கும் போக மாட்டேங்கிறான், அவன் படிக்கிற மாதிரி இல்லை வேலைக்கு போகிற மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னாங்க. இப்போ பையனுக்கு எவ்வளோ 21, அதாவது 20 வயசு முடிஞ்சு 21 வயசு நடக்குது. இன்னொரு ஒரு வயசில் பையனுக்கு கல்யாணம் ஆயிருமே. முதல்ல கல்யாணத்தை பண்ணி வைங்க, அப்புறம் அவன் படிக்கிறத பார்க்கலாம், அவனுக்கு படிப்பு ஏறாத, கல்யாணத்தை பண்ணி வைங்க. அப்போ அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, ஏங்க சின்ன பையங்க அவனுக்கு போய் கல்யாண காலம் வந்துருச்சுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ சரி, எந்த மாதிரி கல்யாணம் வருங்க? சொந்தத்துலேயே அசல்லையா? சொந்தம்லாம் வராதுமா, அசலில் தான் வரும். அது எப்படி சொல்கிறீங்க? அது நீ பொண்ணு பார்க்க வேண்டாம், பையனே பொண்ணு பார்த்துக்குவான் அப்படின்னு சொன்னேன். அப்போ இதிலிருந்து நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். அப்போ அந்த பையன் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணுவானா? ஆமாம் அப்படின்னா. இப்போ நீங்களும் நிறைய படிச்சிருப்பீங்க. காதல்னு சொன்னால் உடனே 5, 7 இது தொடர்பு இருந்தால் காதல். சனிக்கும் சம்பந்தப்படணும், அப்போ தான் காதல். 5, 7 மட்டும் தொடர்பு இருந்தால் பார்த்தா சனி சம்மந்தப்பட்டால் தான் காதல் திருமணம். அதுக்கான விளக்கத்தையும் சில ஜாதகம் மூலிமா உங்களுக்கு தரேன். அப்புறம் அந்த பையனுக்கு அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு ஜாதகத்தை போட்டு வச்சிருக்கிறேன் பாருங்க. நீங்களும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காகவே இந்த பையன் 5/9/2020 பிறந்திருக்கான். 2020 பிறந்திருக்கான். இந்த பையனுக்கு திருமண காலம் எப்போ நடந்தது அப்படின்னா, அதாவது எந்த நாளுன்னு தெரியல, ஆனால் 4வது மாதம் 2022 திருமணம் நடந்தது. 2022 அவனுக்கு அப்போ 21 வயசு 5 மாதம். அப்போ இளம் வயசுலேயே இந்த பையனுக்கு திருமணம் வரக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த பையன் பிறக்கும் போதே சனி திசை. அப்போ திசை புத்தி மூலியமாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ சனி திசை எத்தனை வருஷம் இருக்குன்னா 7 வருஷம் 10 மாதம் 16 நாள். சனிக்கு அடுத்தது புதன் திசை வருது. புதன் திசையில் இந்த பையனுக்கு திருமணம்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் படித்ததில் நிறைய பேர்த்துக்கிட்ட 7ஆம் இடம் நாங்கள் 7ஆம் இடத்தை வச்சு பார்த்தா சரி வரல, சுக்கிரனை புதனை வச்சு பார்த்தா சரி வரல. ஆனால் உங்களுக்கு எப்படி விளக்கணும்னு பாருங்கள். 7ஆம் இடம் திசை வந்தால் தான் ஒருத்தர் திருமணம். அதாவது 9ஆம் இடம் எடுத்துங்க, யாரும் சொல்லித்தராத விஷயம். 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசையில் தான் திருமணம். ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்படணும். ஏற்கனவே நான் ஒரு மீட்டிங்கில் பேசி ஒரு 100-200 பேர் ஜோதிடர்கள் தான் என்கிட்ட படித்தாங்க. நிறைய ஜாதகம் என்கிட்ட பார்த்தாங்க. நிறைய ஆயிரக்கணக்கான பேர் ஜாதகம் பார்த்துருக்காங்க. நிறைய ஜோதிடர் படித்தவங்களும் என்கிட்ட நிறைய பேர் படிச்சு போனாங்க. அது என் பெருமைக்காக சொல்ல வரல, நீங்களும் ஆராய்ச்சி பண்ணி பலருக்கு வழிகாட்டுங்க அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிடத்துறை. அதுக்காக சொல்கிறேன். அதே போல் 5ஆம் இடம் சம்பந்தப்படணும், அதாவது புத்தி. 1ஆம் இடம் சம்பந்தப்படணும், அந்தரம். இதில் தான் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும். இது 100%. அப்போ உங்கள் ஜாதகத்திலேயே எந்த வருஷம் எந்த மாதம் நடந்ததுன்னு பாருங்கள். அப்போ 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசையில் தான் நடந்திருக்கு. அந்த 9ஆம் இடம் எப்படி சம்பந்தப்படுத்துறது அப்படின்னா, ஏதாவது ஒரு வகையில் 9 சம்பந்தப்படணும். 9ஆம் அதிபதியாக இருக்கலாம், 9ஆம் அதிபதியோட சேர்ந்த கிரகமாக இருக்கலாம், 9ஆம் அதிபதியின் சாரம் பெற்ற கிரகமாக இருக்கலாம், 9ஆம் அதிபதிக்கு வீடு கொட்டுற கிரகமாக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு வகையில் 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டாதான் திருமணம். அப்புறம் அதுக்கடுத்து அதே போல் தான் 5ஆம் இடம். 5ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட புத்தி. அப்போ 9 புத்தி வரும் இல்லையா? அதாவது ஒரு 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசை வருது. அப்போ எந்த புத்தியில் திருமணம் நடக்கும்? அப்போ 9 புத்தியில் எந்த புத்தி 5ஆம் இடத்துக்கு இதே போல் சம்மந்தப்படுதோ அந்த புத்தியில்.
அது இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்கணுன்னா லக்னத்துக்கு சம்மந்தப்படுற அந்த இடத்துல தான் திருமணம். அப்போ ஒருத்தருக்கு திருமணமே லேட்டாக போகுது. அப்போ லேட்டாக போகிறதுக்கு 9ஆம் இடம் லேட்டாக சம்மந்தப்பட்டால் லேட்டாக திருமணம். ஒவ்வொருத்தருக்கு திருமணமே நடக்கலை, 9ஆம் இடம் சம்மந்தமே படலை, திருமணமே இல்லை. இவ்வளோதாங்க. அப்போ கிரகத்தில் வச்சுட்டு நம்ம குறை சொல்லிட்டு இருக்கிறது, செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகு தோஷம் இருக்குது, அதனால திருமணம் தள்ளி போயிடுச்சு, அப்போ செவ்வாய்க்கு ஒரு பரிகாரம் பண்ணு, ராகுக்கு ஒரு பரிகாரம் பண்ண நடந்துருமா? அப்படி பரிகாரம் பண்ணி நடத்தி காட்டியிருக்கிறாங்களா? யாராவது தெளிவுபடுத்தியிருக்காங்களா? இப்போ இந்த பையனுக்கு முதல்ல இதை விட இப்போ நிறைய பேர் திருமண பொருத்தம்னு நிறைய வகுப்பு போடுறாங்க. அது அவங்க சாய்ஸ், அது அவங்கள நான் குறை சொல்ல வரல. திருமண பொருத்தம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே பலன் சொல்ல முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் நம்ம மற்றதெல்லாம் சொல்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குது. பலன் சொல்கிறதுனா முதல்ல எளிமையாக உடன்பிறப்புகளை சொல்லுங்கள். உடன்பிறப்புக்கு இப்போல்லாம் துருவ கணிதம் வச்சுருக்கிறாங்க, அதை வச்சு சொல்லிட்டு இருப்பீங்க. அதையெல்லாம் வச்சு சொல்லாதீங்க. ரியலாக ஒரு ஜாதகத்தை பார்த்தது, உடன் பிறந்தவங்க எத்தனை பேர், அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அம்மா கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி சொல்ல போது வரப்போகிறது 7ஆம் இடம் மனைவிங்கிறீங்கள, அப்போ மனைவி கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு சொல்லுவீங்கள்ல. அப்போ ஒரு பையனுக்கு ஒரு பிள்ளையோட ஜாதகம் 10 ஜாதகம் தராங்க. 10 ஜாதகத்துக்கு இந்த ஒரு பையனோட ஜாதகத்தை நீங்கள் பொருத்தம் பார்க்குறதுக்கு ஒரு நாள் ஆயிரும். அப்போ எந்த ஜாதகத்தை பொறுத்து பார்ப்பீங்க? அப்போ எத்தனை பேருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இன்னும் வரப்போகிற பையனுக்கோ பிள்ளைக்கோ இத்தனை பேர் தான்ப்பா கூட பிறந்தவங்க இருப்பாங்க அப்படின்னு அடித்து சொல்லாமல்ல. அந்த புள்ள படிச்சிருக்கும் படிக்காது, அதுக்கு சொந்த வீடு இருக்கும் அப்படின்னுலாம் தெளிவாக சொல்லாமல்ல. அதனால் முதல்ல உடன்பிறப்புகள் எத்தனை பேருன்னு எடுக்கிறது எப்படி அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு வேணால் ஒரு நாளைக்கு கிளாஸ் போட்டு உங்களுக்கு இல்லைன்னா ஒரு மீட்டிங்லேயே சொல்கிறேன் உடன்பிறப்பை எடுக்கிறது. இப்போ என்னங்கிற திருமண காலத்துக்கு வரோம். இப்போ இந்த பையனுக்கு புதன் சனி திசை நடக்குது. சனிக்கு அடுத்து புதன் திசையில் தான் இந்த பையனுக்கு திருமணத்தை கொடுத்து, புதன் எப்படி 9ஆம் இடத்துக்கு ஆக்டிவேட் ஆகும், அதே போல் பாவகத்தையும் பார்த்து பலன் சொல்லணும். அஸ்தங்கம் திதிசூனியம் இதையும் பார்த்துக்கணும். சரி, 9ஆம் இடம் அதிபதி யார்? செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் புதன் சாரம் ஆகியிருக்கு. அந்த சாரன் 9ஆம் அதிபதி புதன் சாரம் ஆகியிருக்கு. புதன் திசை நடக்குது. அப்போ புதன் திசையில் திருமணம் நடக்குமில்ல. 9ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிடுச்சா? எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் கருத்தரங்களை சொல்கிறதே ஒரு பாடம் நடத்துகிற மாதிரி தான் இருக்குது. இது பலருக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லித்தரேன். இப்போ அந்த 9ஆம் இதில் அந்த திசையில் திருமணம் நடந்ததா? 9ஆம் அதிபதி திசை எந்த புத்தியில் அப்படின்னா குரு புத்தியில். குரு புத்தியில் திருமணம். குரு புத்தி சனி அந்த இடத்துல திருமணம். அப்போ குரு புத்தி எப்படி எடுக்கிறது? 5ஆம் அதிபதிங்கிறது குரு தானே. அப்போ அதாவது 5ஆம் இடம் சம்மந்தப்பட்டுருச்சா? அப்போ 5ஆம் அதிபதி புத்தி லக்னத்தை சனி பகவான் அதாவது இந்த லக்னாதிபதி அதாவது சனி பகவான் சூரியன் சாரம் வாங்கியிருக்கு. அதனால சனி அந்த இடத்துல திருமணம் நடந்துருச்சு. இப்படி இது போல் பல ஜாதகங்களுக்கு நீங்கள் ஒரு 2-3 ஜாதகம் பார்த்தீங்கன்னா 3ஆவது ஜாதகம் ஆட்டோமேட்டிக்கு நீங்களே சொல்லிட்டு போயிடுவீங்க. முதல்ல உங்கள் ஜாதகங்களுக்கு எப்போ திருமணம் நடந்தது இதை ஆக்டிவேட் பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த பையனுக்கு காதல் திருமணம்னு சொன்னேன். காதல் திருமணம்னா 2 விதத்தில் பார்க்கணும், உடனே ஒரே விதத்தில் பார்க்கக்கூடாது. இந்த பையனுக்கு 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி குருவா, 7ஆம் அதிபதி சனியா, 2 சேர்ந்து இருக்குதா? அப்போ காதல் திருமணம் சொல்லிட்டான். ஆனால் சனி சம்பந்தப்படணும். ஏன்னா சனி அடுத்த ஜாதி குறிக்கக்கூடியது. ஏதாவது ஒருத்தருக்கு கொஞ்சம் வேறு மாற்றம் இருக்கணும் இல்லையா? அதனால சனியை சம்மந்தப்படணும். இப்போ இது மனைவி லக்னம் அப்படின்னு 7ஆம் இடம் தானே. இதுக்கு 5ஆம் அதிபதி யார்? அதான் புதன் தானே. 7ஆம் அதிபதி சூரியன் தானே. இந்த புதன் சூரியன் சாரம் வாங்கியிருக்கு. அப்போ மனைவிக்கும் காதல் திருமணம் சொல்லாமா? எப்பவுமே காதல் திருமணம்னா ஒரு லக்னத்தை மட்டும் எடுத்துட்டு பார்க்காதீங்க. 7ஆம் இடத்துக்கு 5 7ஐயும் தொடர்படுத்தி பாருங்க. அப்போதான் உங்களுக்கு காதல் திருமணமானு நீங்கள் ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். இது ஒரு ஜாதகம். இது 21 வயசுலேயே திருமணம் நடந்தது. சார் டெஸ்ட் இது இல்லைங்களா? எல்லாத்தையும் அழைக்கிறேன். அதாவது நான் நிறைய ஜாதகம் போட்டு விளக்கல. ஒரு திருமணம் லேட்டான இப்போ இளமை திருமணம் சொல்லிட்டேன். ஒரு லேட்டான திருமணம் அதையும் சொல்கிறேன். அப்புறம் திருமணமே இல்லாதது ஒன்று சொல்கிறேன். 2 ஜாதகம் மட்டும் உதாரணத்துக்கு வந்தது கொடுக்குறேன்.
இதுலயே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு பெண்ணுக்கு அதனால தான் டேட் ஆஃப் பர்த்தோட தரேன். அப்போ தான் நீங்களும் புரிஞ்சுக்கணும், நீங்களும் போய் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த பொண்ணு 28/8/1976 பிறந்தது. 5:40 அதாவது பிஎம். இது மகர லக்னம். கேது, குரு தெரியுதா, சூரியன், சந்திரன், புதன், செவ்வாய், சுக்கிரன், ராகு. இந்த பெண்ணு பிறக்கும்போது சந்திர திசை 0 மாதம் 1 மாதம் 8 நாள். சந்திரனுக்கு அடுத்தது செவ்வாய் ஒரு 7, செவ்வாய்க்கு அடுத்தது ராகு ஒரு 18. அப்போ எவ்வளோ இருக்கு? 25. அப்போ 25 வயசில் இந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்திருக்கலாம் இல்லை? ஏன் நடக்கலை? அதாவது 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ அதாவது 7ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படலை. இது 10ல் இருக்கிறனால அதாவது 9ல் இருக்கிறனால 9ஆம் இடத்துக்கு 10ல் இருக்கிறனால 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படலை. அதனால திருமணம் இல்லை. அதுக்கு அடுத்தது குரு திசை. குரு திசை ஒரு 16 வயசு. அப்போ எவ்வளோ? 41 வயசு. அப்போ குரு திசை 9ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ 9ஆம் இடத்தை பார்க்கணும்னா குரு திசையில் திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அதல்ல, பாவகத்தில் எல்லா கிரகமும் மாறி போயிடுது. குரு அப்போ இங்கே இருக்குது. அதனால குரு திசையில் திருமணம் நடக்கலை. குரு திசைக்கு அடுத்தது சனி திசை. அப்போ பாவகத்தில் எல்லா கிரகமே இங்கே வந்துருச்சுங்க போது இங்கே புதன் வந்துடுதுல்ல. அப்போ இந்த சனி பகவான் சனி திசையில் தான் இந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்குது. இந்த சனி பகவான் இங்கே இருக்குது. அப்போ இந்த சனி பகவான் 9ஆம் அதிபதியான புதனை பார்க்குது. பாவகத்தில் 7ல் இருக்கிற இந்த சனி பகவான் 9ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ சனி திசையில் தான் திருமணம் நடக்குது. அதே போல் நான் படித்ததில் நிறைய இதில் 7ல் சனி இருந்தால் திருமணம் லேட்டு அப்படின்னு சொன்னாங்க. திருமணம் லேட்டுன்னா நம்ம திருப்பி கேட்குறக்கு ஆளே இல்லை. திருமணம் லேட்டுன்னா எப்படி நடக்கும்? ஒரு 2 வருஷம் நடக்குமா? ஒரு 4 வருஷமா? ஒரு 10 வருஷமா? ஒரு 20 வருஷமா? அப்படி யாருமே கேள்வி கேட்கல. அப்போ எப்போன்னு சொல்லணும் இல்லை? அப்படி திருமணம் லேட்டுன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நான் இன்னொரு ஜாதகத்தையும் போடுறேன். அதே 7ல் சனி இருந்து இளம் வயசுலேயே திருமணம் நடந்த ஜாதகமும் இருக்குது. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க சனி 7ல் இருந்தால் திருமணம் லேட்டு. இப்போ இந்த பெண்ணுக்கு திருமணம் லேட்டு தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்காக எல்லா ஜாதகத்துக்கும் சனி 7ல் இருந்தால் திருமணம் லேட்டுன்னு சொல்லிடாதீங்க. அதே போல் இந்த சனி திசையில் தான் இந்த பெண்ணுக்கு 45 வயசில் தான் திருமணம் நடந்தது. புத்தி ஆந்திரமெல்லாம் உங்களுக்கு அதை விளக்கம் தரக்கு லேட்டாக. இன்னொரு அதே மாதிரி திருமணம் இல்லாத ஜாதகம் ஒன்று தரேன் சார். இதை அழிச்சிடலாங்க சார். ஏன்னா நிறைய விளக்கம் சொன்னோம்னா நிறைய போயிட்டே இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆணுக்கு 51 வயசில் திருமணம் நடந்தது. இது 18/6/1970 9:54. அதாவது பிஎம். இது மகர லக்னம் தான். 2ல் ராகு, சனி 4ல், புதன், இது செவ்வாய், சூரியன், சுக்கிரன், கேது, குரு, சந்திரன். இவர் பிறக்கும்போது புதன் திசை 9 வருஷம் 10 மாதம் 8 நாள். இது யாரோட ஜாதகம் தெரியுங்களா? இப்போ ராகுல் காந்தி இருக்கார் இல்லைங்க, எதிர்கட்சி தலைவர்னு சொல்லுவாங்களா, அந்த ராகுல் காந்தி ஜாதகம். அவர் பிறந்தது 70. இப்போ எவ்வளோ நடக்குது? அதாவது இப்போ 74 வயசு, அதாவது எவ்வளோ வயசு? 54 வயசு ஆகி போச்சு. ஆனால் இன்னும் அவருக்கு திருமணம் இல்லை. அது ஏன் திருமணம் இல்லை? 7ல் சுக்கிரன் இருந்தால் அழகான மனைவி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, படிச்சிருப்போம் நம்மளுமே. அப்போ திருமணம் நடந்திருக்கலாம்ல. அப்போ வசதியை பார்த்து தான் இந்த காலத்தில் திருமணம் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை படிப்பை பார்த்து தான் திருமணங்கிறாங்க. அப்போ இவருக்கு வசதி இல்லையா, படிப்பு இல்லையா, நிறம் இல்லையா, ஏன் திருமணம் நடக்கல?
அப்போ அந்த திசா புத்திகள் தொடர்பு இருந்தால் தான் திருமணம் சொன்னேன். எந்த திசா புத்திகள் 9ஆம் இடம் சம்பந்தப்படணும். முதல்ல 9ஆம் இடம் சம்பந்தப்பட்டால் திருமணம், சம்மந்தப்படலைன்னா திருமணம் இல்லை. மறுபடியும் நீங்கள் புத்தி அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. படவே இல்லை. எப்படின்னு பாருங்க. இப்போ புதன் 9 வருஷம், புதனுக்கு அடுத்தது யார் வந்தாங்க? கேது ஒரு 7 வருஷம், கேதுக்கு அடுத்தது சுக்கிரன் ஒரு 20 வருஷம். அந்த இதை கூட்டினீங்கன்னா எவ்வளோ வச்சு அதை 36 வச்சா. சுக்கிரனுக்கு அடுத்து சூரியன் ஒரு 6, சூரியனுக்கு அடுத்து சந்திரன் ஒரு 10, அதுக்கு அடுத்து செவ்வாய் ஒரு 7. இல்லை, இப்போ சுக்கிர திசையில் திருமணம் நடந்திருக்கணும் இல்லையா? சுக்கிரன் 7 தானே இருக்கு. சுக்கிர திசை நடக்கிறது திருமணம் நடந்துரும் அப்படின்னு சொல்லுவோம். சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படுதா? 9ஆம் இடத்தை பார்க்குதா? 9ஆம் அதிபதி கூட சேர்ந்துருக்கா? 9ஆம் அதிபதியின் சாரம் வாங்கியிருக்கா? எதுவுமே தொடர்பு இல்லை. அதனால சுக்கிர திசையில் திருமணம் இல்லை. இது உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி தந்திருக்கேன். சுக்கிரன் பூசம், சனிச்சாரம், சனி நீச்சமாக இருக்கு. இப்போ சுக்கிரனுக்கு அடுத்து சூரியன், சூரியன் 8 குடையவன். சூரியன் போய் 6ல் உட்காந்துருக்கான். அதே மாதிரி தான் இந்த சூரியன் 9ஆம் அதிபதி கூட சேரலை. 9ஆம் அதிபதியின் சாரம் வாங்கலை. 9ஆம் அதிபதியை பார்க்கவும் இல்லை. அதனால செவ்வாய் சூரியனில் இல்லை. அதுக்கடுத்து செவ்வாய் எடுத்திங்கன்னா அதே தான். செவ்வாய் 9ஆம் இடத்தை பார்க்குது அப்படின்னாலே அந்த 9ஆம் அதிபதி செவ்வாய் என்ன சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் சூரியன் சாரம் 8 குடையவன் சாரம் வாங்கியிருக்கு. அதே மாதிரி எப்படி ஓ சாரி, ராகு சாரம் வாங்கியிருக்கு. செவ்வாய் இங்கே இருக்கு, ராகு சாரம் வாங்கியிருக்கு. அப்போ ராகு எங்கே இருக்குது? 2ஆம் இடத்துல இருக்குது. அதாவது அந்த திசாநாதனுக்கு வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் பலமாக இருக்கணும். அப்போ தான் அந்த 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டாலும் 9ஆம் அதிபதிக்கு சம்மந்தப்பட்டாலும் திசாநாதனும் வீடு கொடுத்தவனும் அந்த சாரம் கொடுத்தவனும் பலமாக இருந்தால் தான் திருமணம். இப்போ செவ்வாயிலும் இல்லை. அப்போ இவருக்கு அது அப்போ என்ன ஆகுது? 59 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு திருமண காலம்னு. இது போல் திருமண காலங்கிறது ரொம்ப எளிமையாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதை சொல்லியிருக்கிறேன், நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். அதே மாதிரி ஒருத்தர் பிரிவு ஜாதகம் அப்படின்னா எந்த கிரகம் எங்கே வேணாலும் இருந்து போகுதுங்க, எந்த இதை இருந்து போகுது. அப்போ பிரிவு ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு அந்த டெஸ்ட்டு கொடுங்க சார். அதான் 4, 7, 8, 10, 12 இதில் ஒரு கிரகம் இருந்து இல்லை, இது அழைச்சிருங்க. இது நல்லா கவனமாக கேட்டுங்க. இந்த ஜாதகத்தை மட்டும் அழைச்சிருங்க, இதை விட்டுருங்க. அதாவது ஒரு பிரிவு ஜாதகம் அப்படின்னா எந்த கிரகம் எங்கே வேணாலும் இருந்து போதுங்க. எடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்தா 2, 7 கெடக்கூடாதுங்க. 2, 7 கெட்டாவே அந்த திருமணத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதேமாரி கேது 3, 11 இருக்கக்கூடாது லக்னத்துக்கு. 3 கேதுக்கு 3, 11 இருந்தால் திருமணம் தாமதம் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ 4, 7, 8, 10, 12 ஒரு கிரகம் இருந்து திசை நடந்தால் அது பிரிவு. திசைக்கு மட்டுமே போங்க, அந்த இடத்துக்கு அதாவது புத்திக்கு எல்லாம் போக வேண்டியதில்லை, திசையை மட்டும் பாருங்கள். இப்போ அது எப்படி தொடர்படுது? இப்போ இது மேச லக்னமாக வச்சுங்க. இப்போ இந்த இடத்துல குரு இருக்குதுன்னு வச்சுங்க. குரு 9ஆம் அதிபதி தானே. இப்போது அவருக்கு குரு திசை நடக்குதுன்னா உடனே திருமணம் நடக்குதுன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் குரு 4ஆம் இடத்துல அமர்ந்து திசை நடத்தால் பிரிவு. அது எப்படிப்பட்ட ஜாதகமாக இருக்கட்டும், வசதியான ஜாதகம், படித்தது படிக்காத அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. குரு 16 வருஷம் நடக்குதா, அந்த குரு திசையில் இப்போ திருமண காலம் வந்துருச்சா, இப்போ திருமணம் நடந்தால் அது பிரிவு தாங்க வரும். அதனால் முதல் தாரத்துக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணிவிட்டு 2ஆவது தாரமாக பண்ணலாங்க அப்படின்னு சொல்லுங்கள். பாருங்கள், 12 குடையவனும் அவனே தானே, குரு தானே. 4ஆம் இடத்துல உட்காந்து திசை நடத்துகிறானா என்ன? எந்த இது 4, 7, 8, 10, 12 இருக்கிற கிரகம் அந்த ஸ்தானாதிபதியாக இருந்தாலும் சரி, அந்த எந்த இது எப்படி சம்மந்தப்பட்டாலும் 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டதான் திருமணம். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ஒரு இது சனி பகவான், இதே இந்த சனி பகவான் இங்கே உட்காந்துருக்குன்னு வச்சுங்க. இந்த சனி பகவான் விசாக நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுங்க. விசாக நட்சத்திரம் இருந்தால் 9ஆம் அதிபதியின் சாரம் வாங்கியிருக்கு, திருமணம் நடக்கும்.
ஆனால் அது பிரிவை தந்துடும். ஏன்னா 10ஆம் அதிபதி அது பிரிவை தந்துடும். இது போல் நீங்கள் எளிமையாக பிரிவு ஜாதகமா இல்லையா அப்படிங்கிறத இந்த 4, 7, 8, 10, 12இல் ஒரு கிரகம் இருந்து திசை நடந்தால் அது பிரிவு. ஆனால் 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படணும் திசாநாதன். நீங்கள் அடுத்தது புத்திக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளோதாங்க எளிமையாக நான் கட்டுறது. அதை கட்டுறது பலருக்கு போய் சேரணுன்னு உங்களுக்கு எளிமையாக புரிய வச்சுருக்கேன். அதே போல் என்னுடைய ஃபோன் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 936 31 48 089. இது கோவை. என் பேர் துரைசாமி. ஏதாவது சந்தேகம் இருந்தால் டீட்டெயில் வேணுன்னா தெளிவாக நம்மக்கிட்ட கேளுங்க. அதாவது நவசக்தி ஜோதிட குழுவில் ஒரு வாட்டி போய் பேசுனதுக்கே நிறைய பேர் நம்மகிட்ட வந்து படிக்க வந்தாங்க. நிறைய ஜாதகம் நமக்கு வந்தது. அது பிரச்சனை இல்லை. நீங்கள் பலருக்கு வழிகாட்டுங்க, துல்லியமாக வழிகாட்டுங்க அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது எங்கே போய் நீங்கள் எவ்வளோ புஸ்தகம் வாங்கினாலும் கிடைக்காத விஷயம். சரிங்க, நன்றி, வணக்கம். வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனை 1, 4, 7, 10 உறுதியான கேந்திரத்தில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்தியாவுக்கு கேந்திரம் எது? டெல்லி, 2வது மும்பை, 3வது கல்கத்தா, 4வது சென்னை. 4 தூணில் ஒரு தூணை வெளிநாட்டுக்காரன் அடித்தானா இந்தியா படுத்துரும். அதனால் கேந்திரம் வந்து வலுப்பெற்று இருக்க வேண்டும். அப்போ 1, 4, 7, 10 அப்படின்னா 1 ஜாதகர், 4 வந்து வாழ்க்கை வசதி அம்மா, 7 வந்து நம்மளுடைய வரக்கூடிய துணைவி. அம்மாவை பார்த்த பின்னாடி நம்மளை பார்த்துக்கிறது 7ஆம் இடம். 4ஆம் இடம் வலுவாக இல்லைன்னா 7ஆம் இடம் நமக்கு தூக்கி கொடுக்கணும். அதே மாதிரி 7ஆம் இடம் கட்டிருந்தால் 4ஆம் இடம் தூக்கி கொடுக்கும். அம்மா வீட்டில் வந்து சோறு சாப்பிட்டுட்டு இருக்கணும். 7ஆம் இடம் வலுவாக இருந்தால் மனைவி கிட்ட இருந்து இது அம்மா கிட்ட இருந்து நம்ம 7ஆம் இடத்துக்கு வந்துடணும். இப்போ திருமணங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் பெண்ணாக இருந்தால் 27 வயதுக்கு உள்ளார திருமணம் நடக்கணும். ஆணாக இருந்தால் 29 வயதுக்குள்ளார திருமணம் நடக்கணும். அவ்வாறு நடக்கிறதுல ஜாதக ரீதியாக சில சட்ட சிக்கல்களும் அந்த திசா அமைப்புகளும் நமக்கு வந்து அமையுதுன்னா பூர்வ கர்ம அடிப்படையில் அது மாதிரி அமைஞ்சிருது. இப்போ அதெல்லாம் வந்து எதனால் அதெல்லாம் ஏற்படுது, இவங்களுக்கு காலதாமதமான திருமணமா அல்லது இளமைய காலத்தில் திருமணமாங்கிறத உதாரண ஜாதகத்துடன் அருமையாக ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இன்றைக்கி வந்து ஒரு உதாரண ஜாதகம்னா அதையும் சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் துணிச்சல் வேணும். நம்ம இந்தியாவிலே அனைவருக்கும் பிரசித்தி பெற்ற ஒருவருடைய ஜாதகம் போட்டு அவருக்கு 54 வயசாவது கல்யாணம் ஆகலை. அதுக்கு உண்டான காரணங்களை அருமையாக விளக்கியிருக்கிறாரு. ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு கரவொலி கொடுத்து ஒரு பாராட்டுகளை தெரிவிக்கணும். ஐயா அவர்களுக்கு தாசில்தார் ஐயா வடிவேல் ஐயா அவர்கள் வந்து பொன்னாடை போத்தி கௌரவிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பொன்னாடை போத்தும்போது இன்னும் எப்படி வாங்க போட்டாக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி. ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி இந்த அரங்கம் கௌரவித்து செய்து கொண்டிருக்கு. வாழ்க நலமுடன். வணக்கம்.